Welcome to GK Solution. இன்றைய வீடியோவில் UVW டெஸ்டர் ரொம்ப நாளாக நம்மளோட நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அது UVW டெஸ்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், என்ன பர்பஸ்க்காக உபயோகப்படுத்துகிறோம், அது எப்படி சர்க்கியூட்டாக அமைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இதை நம்ம சர்க்கியூட்டில் பிசிபியாக கன்வெர்ட் பண்ணி இதோட கோட் எழுதுறதை பற்றியும் பார்க்கலாம். அது ரொம்ப எளிது. அதை டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா நான் டீப்சீக் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூலை வச்சு அதுலேருந்து எப்படி கோடை வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். அது ரொம்ப எளிது. நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ முதல்ல சர்க்கியூட் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இது அவுட்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பிளாக் டயக்ராம் போட்டிருக்கேன். இதில் மைக்ரோ கண்ட்ரோலர் இதுதான். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் நம்ம கோடு எல்லாமே எழுதியிருக்கிறோம். என்ன அதில் எப்படி அது வந்து அந்த மோட்டரை இயங்க வைக்கணும், என்ன ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது காம்படேஷன் சீக்வன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் நம்ம கோட் எழுதியிருப்போம். புரியுதுங்களா? இதுக்கு வேண்டிய ஆர்டர்ஸ் வந்து நம்ம ரிமோட் வழியாக நம்ம கொடுக்குறோம். அந்த ரிமோட்டில் வர தகுந்த மாதிரி இது கம்ப்ரஸருக்கு ஆர்டர் கொடுக்கும். ஆனால் ஆர்டர் டைரெக்டாக கம்ப்ரஸரை இயங்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் 3.3 வோல்ட் அல்லது 5 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த வோல்ட் வந்து டைரெக்டாக ஒரு பெரிய கம்ப்ரஸர், ஹெவி லோடு கம்ப்ரஸரை இயங்க வைக்கிறது கடினம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சிக்னலை 5 வோல்ட் சிக்னல், 5 வோல்ட் சிக்னலை ஐபிஎம் சொல்லக்கூடிய ஒரு பிஎல்டிசி டிரைவர், அந்த டிரைவருக்கு கொடுப்பாங்க. இந்த டிரைவர்லேருந்து நமக்கு ஹை வோல்டேஜ் அவுட்புட் கிடைச்சா அந்த ஹை வோல்டேஜ் அவுட்புட் கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த யூவிடபிள்யூவோட செட்டப் தான் நமக்கு வந்து கம்ப்ரஸரில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த போர்டுக்குள்ளே உள்ளது சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்குன்னா, இதில் வரக்கூடிய அவுட்புட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த போர்டு ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த அவுட்புட்டுக்கு அப்புறம் கம்ப்ரஸர் தான். அப்போ இந்த போர்டு சரியாக இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக கம்ப்ரஸரை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை இந்த போர்டுலேயே ப்ராப்ளம் இருந்தால் கம்ப்ரஸர் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? மோஸ்ட்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் தான் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கம்ப்ரஸரில் அவ்வளோ அதிகமாக வாய்ப்புகள் வராது. அப்படி நான் சொன்னது போல் அதிகமான காலங்கள் நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுருந்தால் அது ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா வேறு எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து இதில் நம்ம எப்படி காமிச்சிருக்கோம்னா, இந்த நான் எல்லா லைனையும் காமிக்கல, இந்த மோட்டர் டிரைவ் பண்ண வேண்டிய சர்க்கியூட்டை மட்டும் காமிச்சிருக்கேன். மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து ஒரு 6 லைன் வெளியில் வரும். இந்த டாட்டர் லைன் காமிச்சிருக்கிறது என்னென்னா அதே மாதிரி தான். இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இதுலேயும் இருக்குது. நான் ட்ராயிங்கில் வரைகிறதுக்கு உங்களுக்கு எளிதாக புரியணுங்கிறதுனால நான் அதை வந்து ரிப்பீட் பண்ணல. பட் எல்லா 6 ஒயர்லையுமே இந்த புல்லப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த சிக்னல் எதுவும் கொடுக்கலன்னா இந்த ஐபிஎம்மோட இந்த வோல்டேஜ் எல்லாமே ஹை வோல்டேஜ் 5 வோல்ட்டாக இருக்கும். இன்புட்டில் 5 வோல்டேஜாக இருக்கும். இது சிக்னல் வரும்பொழுது இந்த 5 வோல்டேஜ் 0ஆக போயிடும். இப்படி தான் நார்மலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது சும்மா போர்டை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பின்லையும் 5 வோல்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி 5 வோல்ட்டை 0 பண்ணும். 0 பண்ணும்போது அது புரிஞ்சுக்கும். ஐபிஎம் வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ஐபிஎம் அவுட்புட்டுக்கு அதே சீக்வன்ஸில் கொடுத்துரும். அந்த சீக்வன்ஸ் என்னன்னா, எந்த சுவிட்சுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும், எந்த சுவிட்சில் எந்த சர்க்கியூட்டில் நெகட்டிவ் வோல்டேஜை கொடுக்கணும், அதாவது கிரவுண்டை கொடுக்கணுங்கிறத பார்க்கும். அது நாம் போன வீடியோவில் நம்ம பார்த்த அதே பிஎல்டிசி மெத்தட் தான். அதோட அவுட்புட்ஸ் இதில் கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற டூல் என்னென்னா, இந்த பக்கம் இன்புட் வர்றதுக்கும் டூல் செய்யலாம். அது நம்ம பின்னாடி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோவை நம்ம அப்புறமாட்டி பண்ணலாம். பட் நமக்கு மெயினாக வந்து யூவிடபிள்யூ டெஸ்டர்னா இதுதான். இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய 3 ஒயரில் சீக்வன்ஸ் ப்ராப்பராக வருதா, கரெக்டான சீக்வன்ஸ் வருதான்னு பார்க்க வேண்டாம், எல்லா சீக்வன்ஸும் வருதா, அதாவது 3 ஒயர்லையும் பாசிட்டிவ் சிக்னல், நெகட்டிவ் சிக்னல் 6 சிக்னலும் வருதான்னு பார்க்கணும். அது பார்த்துட்டோம்னா போதும், நம்ம இந்த போர்டு சரியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கம்ப்ரஸர் ஆன் பண்ணும் பொழுது இது ஆன் ஆர்டர் கொடுக்கும். சிக்னலை வந்து கண்டினியூஸாக கொடுக்காது. ஒரு ஃபியூ செகண்ட், குறைச்ச நேரத்துக்கு இந்த சிக்னலை ப்ராப்பராக கொடுக்கும். ஆனால் அந்த சிக்னல் இங்கேருந்து ப்ராசஸ் ஆகி பிஎல்டிசி மோட்டர் கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகணும். ரன் ஆகி அதுலேருந்து ஃபீட்பேக் வரணும். நான் சொன்னது போல் ஹால் சென்சார் இருக்கட்டும், இல்லைன்னா சென்சார்லெஸில் கூட பேக் இஎம்எஃப் மூலியமாக ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கிடச்சிச்சின்னா தான் இது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். இல்லைன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ரொம்ப குறைச்ச நேரத்துக்குள்ளேயே அந்த கம்பெனி ஏன்னா ஃபர்தராக எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த செகண்டுக்குள்ளே நம்ம இந்த 6 சிக்னலும் கண்டிப்பாக வரும். அந்த 6 சிக்னலையும் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு, ஆனால் அதுக்குள்ளே அமர்ந்து போச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து இதை கம்ப்ரஸர் ஆஃப் ஆனால் கூட, இந்த சிஸ்டம்
மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்டாப் பண்ணால் கூட நமக்கு அங்கே அவுட்புட் கிடைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம UVW டெஸ்டரோட முக்கிய நோக்கம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே வோல்ட்டை பார்த்துடலாமே. மல்டிமீட்டரை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே வோல்ட் வர்றது தெரிஞ்சிடும். ஒரு பல்பு கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் பல்பு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து எதனால ஆஃப் ஆகுது எதனால ஆன் ஆகுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த UVW டெஸ்டர் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆர்டினோ ஐசி, ஆர்டினோ அட்மெகா 8 எடுத்துக்கிறோம். 328 எடுத்துக்கலாம். 328 கொஞ்சம் விலை கூட, அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, மெமரி பவர் தேவையில்லை. ஸோ அட்மெகா 8 வந்து இதுக்கு ஸ்டாண்டர்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அட்மெகா 8க்கும் 328க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒன்லி மெமரி கெப்பாசிட்டி தான் வித்தியாசம். இப்போ இந்த சர்க்கியூட்டை பற்றி நமக்கு வந்து முன்னாடி பல வீடியோக்களை பண்ணியிருக்கோம், இன்டோர் அவுட்டோர் சர்க்கியூட்டை பற்றி பார்த்துருக்கோம். பட் இப்போ நம்ம அதை பற்றி போக வேண்டாம், நம்ம UVW டெஸ்டர் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கியூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த சர்க்கியூட் டிசைன், UVW டெஸ்டரோட சர்க்கியூட் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் எடுத்துக்கக்கூடிய ஐசி வந்து அட்மெகா 8. அட்மெகா 8ஓட பின் அவுட் இதுதான். இந்த பின் அவுட்டை நான் வந்து 1 2 3ன்னு கணக்கு கொடுக்கல, அந்த பின்ல உள்ள அந்த நம்பர்ஸை கொடுத்துருக்குறேன். எதுக்காகனா இந்த நம்பரை தான் நம்ம கோடில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த A123 அது வந்து A0 A1ன்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பின்னோட ஐடியை வந்து A0ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PBP0லாம் வரதெல்லாம் 1 2 3ன்னு யூஸ் பண்ணணும். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை வந்து பயன்படுத்தணும்னா அந்த பின் அவுட் டயக்ராமை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஆர்டினோ கோடுக்கு எந்த நம்பர் இந்த பின்னுக்கு கொடுக்கணும்னு பார்த்து அந்த பின்னை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் நான் வந்து பாருங்க, PD3ன்னு ஒன்று இருக்குது, இங்கே PB3ன்னு இருக்குது. அப்போ இங்கே 3 இங்கேயும் 3 வருது. அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து சீரியலாக நம்பர் கொடுத்துருக்குறாங்க 1 2 3 4ன்னு. அந்த நம்பரை தான் கோடில் பயன்படுத்தணும். இந்த நம்பர் பயன்படுத்தக்கூடாது. இது வந்து உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்குறேன்னா, இது வந்து எப்படி குரூப் பிரிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னது போல போர்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த பின்னு வர்றதெல்லாம் பி போர்ட், பி ரிஜிஸ்டர், போர்ட் பி ரிஜிஸ்டர். டின்னு வரதெல்லாம் போர்ட் டி ரிஜிஸ்டர். ஏன்னு வரதெல்லாம் போர்ட் ஏ ரிஜிஸ்டர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க சி ரிஜிஸ்டர், இதெல்லாம் வந்து சி ரிஜிஸ்டர்பாங்க. A0 A1 வந்து சி ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி CBD இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிச்சதுனால என்ன பயன்னா, நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் குரூப்பாக எடுத்து உங்களோட கோடை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால அந்த ரிஜிஸ்டரை பயன்படுத்துறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம இந்த ஐசியிலேருந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு போர்ட் ரிஜிஸ்டரில் இன்புட் ஆகும், ஒரு போர்ட் ரிஜிஸ்டரை அவுட்புட்டாகவும் எடுத்துக்க போகிறோம். இன்புட்டுங்கிறது என்னது? நம்ம இருக்கக்கூடிய அவுட்டோர் யூனிட்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல். அவுட்புட்டுங்கிறது நம்ம எல்இடி. நமக்கு அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரிவிக்கிறதுக்கான ஒரு எல்இடி லைட் சீக்வன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அந்த எல்இடி க்ளோ ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவுட்புட் வந்து எல்இடி, இன்புட் வந்து கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய அந்த பிசிபி, அவுட்டோர் பிசிபிலேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல். அது வோல்ட் தாங்க, அது சிக்னல் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வோல்ட் தான். ஸோ அப்போ அந்த வோல்ட் வந்து 230 வோல்ட் இருக்கும். அதை டேரெக்டாக கொண்டு போய் ஐசியில் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஐசி 3.3லேருந்து 5 வோல்ட் வர வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதை சேஃப்கார்டுக்கு ஆப்டோ கப்ளர்னு சொல்லக்கூடிய ஐசோலேஷன் சிஸ்டம் பண்ணிக்கிறோம். 220லேருந்து 5 வோல்ட் கொண்டு வரதுக்காக டோட்டல் சர்க்கியூட் ஐசோலேஷன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த டெஸ்டர் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக பண்ணுறோம். அதற்காக நம்ம என்ன செய்கிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஐசியை பவர் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கு நான் கலர் கோட்லேயே கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு வர்றது +5 வோல்ட்டு, ப்ளூன்னு வர்றது கிரவுண்டு, இந்த பச்சை கலர் வந்து ஒரு ரிஜிஸ்டர் சி ரிஜிஸ்டர், இந்த பிங்க் கலரு டி ரிஜிஸ்டர், இந்த ப்ரௌன் கலரு பி ரிஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இல்லை, இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருக்குது. அது வந்து நீங்கள் பின் அவுட் டயக்ராமில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 வோல்ட் இங்கே கொடுக்குறோம், இங்கேயும் 5 வோல்ட் கொடுக்குறோம், இங்கே கிரவுண்டு பாருங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பவர் லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறேன், பட் நீங்கள் வந்து பவர் லைனோட ஜாயின் பண்ணிக்கணும். சர்க்கியூட் வரையும் போது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். இதான் வந்து எளிதாக புரியும், அதனால தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரீசெட்டுன்னு போட்டது ரொம்ப முக்கியம். அந்த பின்னை நீங்கள் டிஜிட்டலாக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், ஆனால் முடிஞ்ச வரை அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசெட் ரொம்ப முக்கியம். அது பீரியாடிக்கலாக அது ரீசெட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். புரியுதுங்களா? அதனால இந்த ரீசெட் பின் 1 வந்து எப்போதுமே பயன்படுத்திக்காதீங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 5 வோல்ட்டோட ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டு 5 வோல்ட்டில் கொடுத்துடணும். இந்த கிறிஸ்டலுக்கு உள்ளதையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்னல் கிறிஸ்டலை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஐசிக்குள்ளேயே இன்டர்னலாக கிறிஸ்டல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணீங்கன்னா இது யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் அது சரியாக இருக்காது.
அது வந்து 8 மெகாஹெர்ட்ஸ் தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த 2 பின்னும் நமக்கு பயன்படாது. இந்த 2 பின்னை கிறிஸ்டலுக்காக பயன்படுத்திக்கணும். இது கம்பல்சரி. இதனால இந்த 2 பின்னு டிஜிட்டலாக யூஸ் பண்ணலாம், பட் நம்ம பண்ணக்கூடாது. அதை வந்து கிறிஸ்டலுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரீசெட் பின் சொன்னேன். ரீசெட் பின் கொடுக்கணும். இது வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராஜெக்டில் இந்த பவர் சிஸ்டம், இந்த ஆசிலேட்டர் சிஸ்டம், இந்த ரீசெட் சிஸ்டம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இதில் இன்னொரு கெப்பாசிட்டர் வேணும்னா போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து சிஸ்டம் கொடுத்தாச்சு, காமன் சர்க்யூட் நம்ம போட்டோம். இனிமேல் நமக்கு வேண்டியது என்ன? 6 இன்புட்டு 6 அவுட்புட்டு. 6 இன்புட்டுன்னு நான் சொல்கிறது யூவிடபிள்யூலேருந்து வரக்கூடிய 3 இன்புட்டை மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும். அப்போ ஒரு யூக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் 2 சிக்னல் வரும். அப்போ 3 அவுட்புட், 3 யூவிடபிள்யூக்கு 6 அவுட்புட் கிடைக்கும். அந்த 6 அவுட்புட்டை இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த போர்டுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அதை முதல்ல கொடுத்துடலாம். அந்த இன்புட்டை வச்சு இந்த ஐசி கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சரியான அவுட்புட் கொடுக்கணும். அவுட்புட்டை எல்இடியில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், 6 அவுட்புட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அனலாக் பென்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அனலாக் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அது அனலாகாக தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதை வந்து டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஜிட்டலில் தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் அனலாக் பின்னில் நான் ஃபஸ்ட்டு ஆப்டோ கப்ளரை கொடுக்குறேன். இதை வந்து யூ ப்ளஸ் யூ மைனஸ் எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். அதே போல் 6 வரிசையாக 6 இன்புட் கொடுக்குறேன் 6 ஆப்டோ கப்ளர் மூலியமாக. ஆப்டோ கப்ளர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எதுக்காகன்னா, இது வந்து பவர் ஐசோலேஷன். ஏன்னா அந்த பிசிபி வந்து 230 வோல்ட் 300 வோல்ட்டில் வேலை செய்யும். நம்ம இது 5 வோல்ட்டு, ரெண்டுக்கும் ஐசோலேஷன் வேணுங்கிறதுனால கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக கொடுக்கணும். டைரெக்டாக நம்ம வந்து இதுலேருந்து சப்ளை எடுக்க முடியாது. சரிங்க, இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கிற போர்ஷனில் ஒரு போர்ஷனை கிரவுண்டு பண்ணியிருக்கோம். நான் தனித்தனியாக கிரவுண்டு காமிச்சிருக்கேன், பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்டை நம்ம கொண்டு போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட்டில் நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த A0லேருந்து A5-ஐ 5 வோல்ட்டாக புல்லப் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இது ஆப்ரேட் ஆகும்போது இந்த கிரவுண்ட் ஆகிடும். அப்போ இதை புல்லப் பண்ணி வச்சோம்னா நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் இந்த ஆட்டோ கப்ளருக்கு சிக்னல் கொடுத்தோம்னா இந்த ஆட்டோ கப்ளர் என்ன பண்ணும்னா இந்த A1 A2-ஐ 0 பண்ணும். அப்போ சிக்னல் வராத காலங்களில் இது பூராமே 5 வோல்ட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு 5 வோல்ட்டில் புல்லப் பண்ணி வைக்கலாம். புல்லப் புல் டவுன் பற்றி தெரியணும்னா என்னோட வீடியோவில் பாருங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஆனால் நமக்கு இந்த ஆர்டினோ ஐசிக்குள்ளேயே, இந்த அட்மகா ஐசிக்குள்ளேயே புல்லப்புக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ளேயே இன்டர்னலாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணும்னா கோடுலேயே அதை வந்து புல்லப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம அந்த சர்க்யூட்டில் பண்ண போகிறோம். அதனால தான் நான் புல்லப் ரெசிஸ்டன்ஸ் போடலை. புரியுதுங்களா? ஸோ இப்போ உள்ளே வந்து ஒரு 20K கிட்ட அங்கே வந்து உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கோடு மூலியமாகவே அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம அதை பற்றி டிஃபைன் பண்ணும்போது, அந்த பின்னை பற்றி டிஃபைன் பண்ணும்போதே அதில் புல்லப் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிடலாம். அது ரொம்ப எளிது. ஒரு 5-6 ரெசிஸ்டன்ஸை நீங்கள் தேவையில்லாமல் சர்க்யூட்டில் டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நார்மல் கண்டிஷனில் எல்லாமே 5 வோல்ட்டாக இருக்கும். இந்த சிக்னல் வரும்பொழுது இந்த ஆட்டோ கப்ளர் மூலியமாக அது கிரவுண்ட் ஆகிடும். அப்போ எதெல்லாம் கிரவுண்ட் ஆகுதோ அதுதான் இன்புட்டு. அந்த இன்புட்டை நம்ம அவுட்புட்டு கொண்டு வரணும். ஸோ இப்போ இன்புட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட்டோ கப்ளர் ஒரு சைடு தான் போட்டிருக்கிறோம். அந்த சைடு எப்படி யூவிடபிள்யூவில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஸ்டார் கனெக்ஷனில் பண்ணணும். ஏன்னா நான் முன்னாடி நேற்றே சொன்னேன், யூவிடபிள்யூ 3 சர்க்யூட்டுமே ஸ்டார் கனெக்ஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டர் கனெக்ஷன் எதுலேயுமே கனெக்ட் ஆகலை. கிரவுண்டுலேயும் கனெக்ட் ஆகலை, பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் ஆகலை. அதே போல் தான் இதையும் கனெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்டார் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கிரவுண்டோடையும் கனெக்ட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவோடையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனை தான் நம்ம வந்து அது இதோட இன்புட்டாக எடுத்துக்கணும். இன்புட்டாக எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், யூவில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் 2 சிக்னல் வரும். ஏன்னா ஒரு சமயத்தில் பாசிட்டிவ் கொடுக்குறோம், ஒரு சமயத்தில் கிரவுண்டு கொடுக்குறோம், ஒரு சமயத்தில் எதுவுமே கொடுக்குறது இல்லை. 3 ஸ்டேட் வரும். அப்போ என்ன பண்ணால் இந்த ஸ்டேட்டையும் இந்த ஸ்டேட்டையும் இதை வந்து நினச்சிட்டு இது வழியாக யூவிடபிள்யூ கொடுக்கணும். பாருங்கள் எப்படி கொடுக்குறோம்னா இதை போல் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 22K போட்டுக்குங்க. ஆனால் வாட்டேஜ் ஜாஸ்தியாக போடணும். அப்படி இல்லைன்னா 47Kல 2 பேரல் பண்ணி போட்டுக்குங்க. புரியுங்களா? ஸோ இப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யூக்கு வந்து 2, அது வேணால் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த டயோடில் வந்து அதில் ஆனோடு இதில் கேத்தோட்லையும் பண்ணியிருக்கோம். அதனால பாசிட்டிவ் சிக்னல் வந்தால் அந்த மேலே இருக்கக்கூடிய ஆட்டோ கப்ளர் எனர்ஜைஸ் ஆகும், நெகட்டிவ் சிக்னல் வந்தால் கீழே உள்ள ஆட்டோ கப்ளர் எனர்ஜைஸ் ஆகும். அதற்காக தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றே நான் சொன்னேன், ஒரு ஃபேஸில் 2 காயிலுக்கு சப்ளை போனால் தான் அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஒன்று நார்த் போகலாம், ஒன்று சவுத் போகலாம் வரும்னு சொன்னேன். அதே போல்
இதில் நீங்கள் கொடுக்குறது வந்து டைரெக்டாக ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கொடுத்தீங்கன்னா வராது. இது வழியாக உள்ளே போயிட்டு திருப்பி இன்னொன்று வழியாக வெளியில் வரணும். வெளியில் வந்து கிரவுண்டுக்கு போகணும். அப்போ தான் அந்த ரெண்டு. அப்போ எப்பொழுதுமே இது பேரா தான் ஆப்ரேட் ஆகும். சிங்கிள் ஆப்டோகப்ளர் எப்போதுமே ஆப்ரேட் ஆகாது. இது பேரா தான் ஆப்ரேட் ஆகும். அதனால நீங்கள் அட்வான்ஸ் சர்க்கியூட்ல எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பேரா டிஃபைன் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஆனால் நம்ம இப்போ நார்மலாக சிம்பிளான சர்க்கியூட் தான் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் யூ கொடுத்துட்டேன், அதே மாதிரி வி, அதே மாதிரி டபிள்யூ. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இன்புட்டுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுறோம். ரொம்ப 6 ஆப்டோகப்ளர் 3 ரெசிஸ்டர், அவ்வளோதான். இதை விட நீங்கள் கெப்பாசிட்டர்லாம் நீங்கள் ஃபில்டருக்காக போடுறோன்னா போடலாம், அது இல்லைன்னாலும் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ சிக்னல் வந்து பிசிபியிலேருந்து இங்கே இன்புட் வந்துருச்சு. இந்த இன்புட் வந்தால் இந்த ஐசி என்ன பண்ணணும் அதை நம்ம கோடில் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோன்னா, சிக்னல் வந்துச்சுன்னா எனக்கு இந்த அவுட்புட்ஸில் வெளியில் கொடு, அந்த அவுட்புட்டை வந்து ஒரு எல்இடியாக எனக்கு க்ளோ பண்ணி கொடுன்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதை போல் ஒரு 330 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடி போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் பண்ணியிருக்கோம்னு என்ன அர்த்தம்? இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ் வரணும். அப்போ எப்போதுமே இங்கே 0 இருக்கும். எப்பெல்லாம் இங்கே சிக்னல் வருதோ அந்த சிக்னலுக்கு நேராக இந்த ஐசி வந்து 5 வோல்டேஜ் கொடுக்கும். அப்போ இங்கே 5 வோல்டேஜ் வந்துச்சுன்னா இங்கே கிரவுண்ட் இருக்குது, இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், ஒரு 6 வேணும். யூ பிளஸ் யூ மைனஸ் வி பிளஸ் வி மைனஸ் டபிள்யூ பிளஸ் டபிள்யூ மைனஸ் 6 இன்புட் இருந்துச்சு, 6 அவுட்புட் வேணும். இப்போ 6 அவுட்புட் போட்டுடலாமா? இங்கே மேலே 5 தான் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்துடும். நான் நம்பர் வைஸ் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். அதனால நம்ம கோடு எழுதும்போது ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால. நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா கோடு எழுதும்போது நிச்சயமாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. இவ்வளோதாங்க, சர்க்கியூட்டே முடிச்சிட்டோம் நம்ம. பாருங்கள், யூவிடபிள்யூ டெஸ்டர். இதுக்கு மேலே எந்த சர்க்கியூட் இதில் தேவையில்லை. உங்களுக்கு பவர் இண்டிகேஷன் வேணும்னா செப்பரேட்டாக 5 வோல்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எல்இடி போட்டுங்க. இது வழியாக கொடுத்து பின்னை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இல்லை பவர் எல்இடி நீங்கள் ஆன் ஆஃப் ஆகணும்னா இது வழியாக தான் கொடுத்து ஆகணும். புரியுதுங்களா? பிளிங்கிங் ஸ்டேட்டஸ் வேணும்னா. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு, இது போதும். இதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கியூட்டில் கை வைக்க வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய டிசைனை கோடில் மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த சர்க்கியூட்டில் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த மாதிரி ஆர்டினோ எம்பெடட் சிஸ்டமில் ஒரு வசதி. ஒரு தடவை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க போர்டை அப்படின்னா, போர்டை எதையுமே செய்யாதீங்க. நீங்கள் கோடில் என்ன வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால ரொம்ப எளிது, ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஆனால் இதில் காம்ப்ளிகேட்டட் என்னன்னா, இந்த உள்ளே எழுதக்கூடிய கோடு, அதுதான் எல்லாருமே பயந்துருவாங்க. இந்த சர்க்கியூட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது நிறைய ஆன்லைனில் சிமிலர் சர்க்கியூட் நிறைய இருக்குது. எந்த சர்க்கியூட் போட்டாலும் பேசிக் சேம் தான். 6 இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரணுங்கிறது நம்ம ஆர்டினோ கோடில் எழுத போகிறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த ஆர்டினோ கோடு எப்படி எழுதுறது? இதுக்கு முன்னாடி ஏஐ வராத போது எல்லாம் நம்மளே கையிலேயே எழுதி எழுதி அதை ட்ரையல் பார்த்து ட்ரையல் அண்ட் எரரில் கரெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரொம்ப எளிதாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை போர்டாக ஆக்கிடுவோம். ஸ்கிமேட்டிக்கில் நம்ம இசிஇடிஏ ப்ரோவில் எடுத்துக்கோங்க, பழசை எடுக்காதீங்க. இசிஇடிஏ ப்ரோவில் நான் இது சர்க்கியூட்டை சிம்பிளாக அந்த ப்ரோவில் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுலேருந்து பிசிபி கூட க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிசிபி வேணுமோ அந்த பிசிபி கூட க்ரியேட் பண்ணிடுவோம் டபுள் சைட் பிசிபியில். அதற்கப்புறம் அந்த ஸ்கிமேட்டிக்கை வச்சுட்டு ஏஐயில் ஃபீடு பண்ணி நமக்கு வேண்டிய ப்ராம்ப்டை கொடுத்தோன்னா உங்களுக்கு கோடு ரெடி. அந்த கோடை எடுத்து அப்படியே நான் போன வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த கோடை இந்த ஐசியில் லோடு பண்ணணும். பூட் லோடர் போட்டு இந்த ஐசியில் லோடு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஐசியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த போர்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரொம்ப எளிது. இப்போ நம்ம எந்த ஸ்டெப் வர போகிறோன்னா, அடுத்த வீடியோவில் இதை ஸ்கிமேட்டிக்காக இசிடிஏ சாஃப்ட்வேரில் ஸ்கிமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணி பிசிபியாக கூட கன்வெர்ட் பண்ணிடலாம். அது ரொம்ப எளிது. பிசிபியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அந்த ஸ்கிமேட்டிக்கை வச்சுட்டு ஏஐ டூல் மூலியமாக எப்படி கோட் அவுட்புட் எடுக்கிறதுங்கிற வரை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் என்னோட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நான் டைரெக்டாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் என்ன செய்யலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப எளிதாக நம்ம வந்து யூவிடபிள்யூ டெஸ்டர் எப்படி சர்க்கியூட் அமைஞ்சிருக்கு, அது எப்படி வேலை செய்கிற அந்த விதத்தையும் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அதில் நம்ம கோடு எழுதுகிற வரை எளிதாக சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக மானிட்டர் பண்ணுங்கள். உங்களோட யூவிடபிள்யூ டெஸ்ட் நீங்களே பண்ணிக்கலாம். ரொம்ப எளிதாக நீங்களே செஞ்சுங்க. அப்படி செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் நிச்சயமாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்களே ஒரு யூவிடபிள்யூ ஒரு பர்சனலாக செஞ்சுருக்கீங்கிறத ஒரு கமெண்ட்டில் கொடுங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோதான். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.